உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் பெயர்ச்சி. அதாவது சனி பகவான் ஆப்பட்டது 6/3/2026 வெள்ளிக்கிழமைக்கு காலையில 8:30 மணிக்கு கும்பத்திலிருந்து சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த சனி பகவான் இது மாதிரி பெயர்ச்சி ஆகிறதுனால கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத நாம் சொல்ல போறோம் இந்த வீடியோவில். அதாவது ரொம்ப ஆழமா டீப்பாக கணித்து கும்பராசிக்கு இந்த பலன் நான் சொல்றேன். அப்ப கும்பராசி இப்ப ஜென்மத்தில இருந்து சனி பகவான் விலகி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, மீனத்துக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில இருந்து, அதாவது உங்களுடைய தலையில இருந்து அவர் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டார். இது நல்ல விஷயம்தான், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தலையிலேயே சனி உட்கார்ந்து நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தோல்வியை கொடுத்து, எந்த திசையில போனாலும் தடுமாற்றத்தை கொடுத்து, யாருகிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்க முடியாமல், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாமல், ஒரு நல்ல நிலைக்கு வந்தும் அங்கிருந்து யாரோ தள்ளிவிட்ட மாற கீழே விழுந்து, அப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த சர்க்கிள்லயுமே கும்பராசிக்காரங்கள் மூச்சு விட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் தான். குடும்பத்துல பிரச்சனை, மக்களோட பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, ஒரு தொழிலை நீங்க நடத்தினாலும் பிரச்சனை, பழக்க வழக்கத்துல பிரச்சனை, உறவுக்காரங்களுடைய பிரச்சனை. அப்ப இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி ஜமாளித்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு பண்ணியிருக்க முடியும்? அப்ப நீங்க அப்படி திணறி போயிருப்பீங்க. அப்ப எவ்வளவு நீங்க நல்லவராக இருந்தாலும், யார் மேல எவ்வளவு அன்பு பாசம் நீங்கள் வைத்திருந்தாலும் எல்லாமே செல்ல காசு. உங்களை யாருமே நம்புறவங்களே இல்லை. நீங்க தொழிலையுமே, நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலுமே எல்லாமே நஷ்டம். அப்ப நமக்கு அந்த தொழில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற குழப்பம். நம்ம எது நல்லதுன்னு செய்யறோமோ அது எல்லாமே டிராபேக் ஆகுது. அப்போ இன்னைக்கு அந்த சனி பகவான் நம்முடைய 2ஆம் இடத்துக்கு போகுது. அப்ப 2ஆம் இடத்துக்கு போனா அது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இந்த 3ஐயும் பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்துதான் வருது. அப்ப உங்களுக்கு வாக்குஸ்தானம், பேச்சுல பிரச்சனை வருமா? நம்ம கொடுத்த பேச்சை காப்பாற்ற முடியாமல் போகுமா? தனஸ்தானம், நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வராமல் போகுமா? இல்ல நாம சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை உருவாகுமா? ஏற்கனவே கடன் பட்டிருக்கிறோம், மறுபடியுமே கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் வருமா? என் பொண்டாட்டி சைடுல இருந்து சொத்து வரணும், இல்ல எனக்கு இருக்கக்கூடிய சொத்து அது பாகம் பிரிக்கலான் இருக்கிறோம், பிரிக்கலாமா? அப்ப அது இதுக்கு முன்னாடி தடுங்கலிட்டு இருக்குது, அது கிளியர் ஆகுமா? இது மாதிரி இத்தனை கேள்விகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், நீங்கள் சனி 2ஆம் இடத்துக்கு போயிருக்குது, இந்த சனியால நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க மறந்துருங்க. சனியால பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. சார் எப்படி சார் சொல்றீங்க? இப்பவே நாம் சனியில, இந்த 7.5 சனியில, இந்த ஜென்ம சனியில எவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டோம். இப்ப குடும்பஸ்தானத்துக்கு போறதுனால கண்டிப்பா மற்ற சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மனசுக்குள்ள பயமாவே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நினைக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் எடுத்து வச்சிருங்க. நீங்க கண்டிப்பாக இந்த சனி பகவானை பத்தி கவலைப்படாதீர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் உச்ச பலத்தோடு வர்றாங்க கடகராசிக்கு. அந்த கடகராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசியை குரு பார்க்கிறாங்க.
இப்ப மீனராசிங்கிறது யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு. அந்த ராசியை பார்க்கறது யாரு? உச்சம் பெற்ற குரு. அப்ப தன்னுடைய ராசியை தானே பார்க்கும்போது, தன் சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொந்த வீட்டுக்கு யாருமே பாதகம் செய்ய மாட்டார். அது முழு சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வழி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நீங்க சால்வ் செய்வீங்க. நீங்க கடனை கட்டுவீர்கள். ஏன்னா இந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கிறாரா, சனி பகவானையும் பார்க்கிறாரா? கண்டிப்பாக அந்த குரு பார்வையினுடைய அனுகிரகத்தாலும் குரு வீட்டில் சனி இருக்கிறதுனாலையும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ விடுதலை. அப்போ உங்களுக்கு பணம், கொடுத்த பணம் திரும்பி வரும். அது போக நீங்க வியாபாரம் பண்ணலாம், வேலைக்கு போகலாம். கண்டிப்பாக ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறாரா. குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பமும் ஒன்று சேரும். மனஸ்தாபத்துல, இப்ப குடும்பத்துல என்னடா குடும்பம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு சலிச்சு போய் கிடந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்பொழுது ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஒரு வருஷ காலத்துல நீங்க தொழில் செய்யுங்க. தொழில பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தை பாருங்க. விவசாயம் செய்தாலும் சரி, கலைத்தொழில் செய்தாலும் சரி, நீங்க பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தாலும் சரி, பெரிய பெரிய டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் வச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அதே சமயத்துல இப்ப இந்த பீரியட்ல இன்டர்வியூக்கு அட்டன் பண்றீங்க, தாராளமா அதை சக்சஸ் பண்ணுவீங்க. ஒரு குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையானே சில நேரங்களில் குழப்பமாயிரும். ஏன்னா நீங்க எது நினைச்சாலும் எது செய்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஒரு எல்லாமே தடைப்பட்டு தான் போகுது. அப்ப அந்த இருட்டுல இருந்து இப்ப நீங்க வெளியில வர்றீங்க, நீங்க சூரிய பகவானை பாக்குறீங்க, அந்த வெளிச்சத்தை பாக்குறீங்க. இனிமேல் நம்மளுக்கு நல்ல காலம்தான், இனிமேல் நம்ம வாழ்ந்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். இது 100க்கு 100% இது நடக்கும். கும்பராசிக்காரர்களே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதற்கு மேல எனக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கும்பராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்ட அந்த அளவுக்கு அடிபட்டு நாம் சொல்வதை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. 100க்கு 80% நான் சொல்றது நம்பிக்கையே உங்களுக்கு இல்லை. ஆனால் நான் சொல்வது உண்மை, நடக்கும், நல்லா இருப்பீங்க. அதனால இந்த பீரியட்ல நீங்க அந்த சனி பகவானையே கும்பிட்டு வாங்க. அந்த குரு தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமை நாள்ல கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்லது நடக்கும். நேயர்களே, அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த சனி நின்ன ஸ்தானம் நன்றாக இருந்தாலோ, அந்த சனி பகவானை சுபகிரகங்கள் ஏதாவது பார்த்தாலோ, அந்த சுபகிரகங்களுடைய தசையோ புத்தியோ இப்ப நடந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டூப்பர் தான். இல்ல இப்ப மீண்டும் எனக்கு சில பாதிப்புகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சனி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு எங்களால் சொல்ல முடியும். நேயர்களே, உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.